சில பேருக்கு கர்ப்பமாக இருக்கவங்களுக்கு உடம்புல அரிப்பு அதிகமாக இருக்கும். ஆரம்பம் ஒரு 3 months 4 monthsலேயே ஸ்டார்ட் ஆகலாம். ஒரு வித்தியாசமான ஒரு ஆயிலை யூஸ் பண்ணுறதை ரொம்ப கம்மி பண்ணிக்கலாம். 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி கூட நம்ம சொல்லலாம். ஆனால் நம்ம நாடு வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு கோகனட் ஆயில் கர்ப்ப காலத்தில் மட்டும் வரக்கூடியது என்ன அப்படின்னா அந்த வணக்கம், டாக்டர் ஜெயஸ்ரீ, குவாலிட்டி க்யூர் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, சில பேருக்கு கர்ப்பமாக இருக்கவங்களுக்கு உடம்புல அரிப்பு அதிகமாக இருக்கும். சில பேருக்கு ஆரம்பம் ஒரு 3 months 4 monthsலேயே ஸ்டார்ட் ஆகலாம். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வயிறு பெருசாகும் போது ஒரு 8-7 மாதத்துக்கு அப்புறம் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதிகமாக எந்த இடத்துல இந்த அரிப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வயிற்றில் இருக்கும். வயிறு விரிவடைகிற இடங்களில் இந்த வயிறு, ஷோல்டர்ஸு, ப்ரெஸ்ட்டு, அதே மாதிரியே வந்து தொடைகள், எந்தெந்த இடத்துலலாம் வந்து நமக்கு வெயிட் போடுதோ கர்ப்ப காலத்தில் தோல் விரிவடைதோ அந்த இடத்துல இந்த அரிப்பு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு நோய் வந்து இந்த கர்ப்பமாக இருக்கவங்களுக்கு வரலாம். அதுவும் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா அரிப்பு மட்டும்தான் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளங்கால் உள்ளங்கை தான் மெயினாக அரிப்பு வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஒரு சில தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் த பாடி, உடம்புல எல்லா இடத்துலையும் அரிப்பு அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ இது எந்த இடத்துல அந்த அரிப்பு ஸ்டார்ட் ஆகுது, எங்கே இருக்குது, அதை பொறுத்து நமக்கு ஓரளவு தெரிஞ்சிடும் இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றது தெரியும். அப்படி என்னென்ன காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ட்ரைனஸ், தோல் வந்து வறட்சியாக இருக்கிறது தான் மெயின் ரீசன். ஏன்னா இப்போ நம்ம ஆயிலை யூஸ் பண்ணுறதை ரொம்ப கம்மி பண்ணிட்டோம். 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி கூட நம்ம சொல்லலாம், அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் வந்து ஆயில் பாத் எடுக்கிறது எல்லா வீடுகள்லையுமே வந்து ஒரு வழக்கமாக இருந்துச்சு. பட் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே சோப்பு, அதுவும் புதுசாக என்ன சோப்பு ஆடில் வந்தாலும் அந்த சோப்பை உடனே யூஸ் பண்ணுற அளவுக்கு இப்போ வந்து நம்மளுடைய மனநிலை வந்து மாறிடுச்சு. ஸோ சோப்பு யூஸ் பண்ணலாம், நான் வந்து சோப்பு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. பட் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸோ ட்வைஸோ நல்ல கோகோனட் ஆயில், அப்படி இல்லைன்னா வந்து நல்லெண்ணெய் அது போட்டு அப்புறமா நீங்கள் சோப்பு யூஸ் பண்ணால் கூட ஓரளவு அந்த தோலுக்குரிய வறட்சி வந்து தடுக்கப்படும். தோல் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இன்னொன்று நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா, நம்மளுடைய நாட்டினுடைய தட்பவெட்ப நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம உபயோகிக்கக்கூடிய பொருட்கள் வந்து இருக்கணும். இப்போ வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு, வெப்பநிலைக்கு அவங்க சோப்பு மட்டும் போட்டால் கூட அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஆனால் நம்ம நாடு வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு கோகோனட் ஆயில், நல்லெண்ணெயெல்லாம் பழைய காலத்துலேருந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் அதை உபயோகப்படுத்தக்கூடிய பழக்கத்தை வந்து நம்ம கொண்டு வரணும். நம்ம மட்டும் இல்லை, குழந்தைங்க பிறந்த பிறகும் கூட கர்ப்பமாக இருக்க பெண்கள் அட்லீஸ்ட் குழந்தைக்கு ஒரு வாரத்தில் ஒரு நாளாவது அந்த ஆயில் பாத் கொடுக்குற ஹேபிட்டை நீங்கள் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா, என்றைக்கும் அதுவும் பிறந்து 1 வருஷம் 2 வருஷத்தில் நம்ம எந்த அளவுக்கு ஸ்கின்னுக்கு கேர் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அந்த குழந்தையோட ஸ்கின் வந்து ஃப்யூச்சரில் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து தோல் வறட்சி தான் வந்து மெயின் ரீசன். அதுக்கு ஆயில் தான் பெஸ்ட்டு, கோகோனட் ஆயில் தான் பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கர்ப்ப காலத்தில் இயல்பாகவே எல்லாருமே வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். அட்லீஸ்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து டயட் ஃபாலோ பண்ணுறவங்க கூட வயிறு வந்து கட்டாயமாக அவங்களுக்கு வந்து பெருசாக தான் செய்யும். ஸோ அப்படி வயிறு பெருசாகிறப்ப ஸ்கின் வந்து அந்த தோல் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும், விரிவடையும் தோல். ஸோ தோல் விரிவடைகிறப்ப அந்த கோடுகள் விழுறது, அரிப்பு, சில பேருக்கு பார்த்திங்கன்னா அப்படியே ரெட் ஆகிடும், புண்ணாயிடும். இன்னும் சில பேருக்கு அப்படியே ரெட் லயன்ஸாக இருக்கும். ஸோ அது எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து இந்த அரிப்பு தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். ஸோ எங்கெங்கெல்லாம் தோல் விரிவடையுதோ அங்கே எல்லா இடத்துலையுமே இந்த அரிப்பு இருக்கும். மெயினாக க்ளீனாக தெரியறது, ஃபஸ்ட்டு தெரியறது வந்து வயிற்றில் தான் வந்து நமக்கு தெரியும். ஸோ இதுக்குன்னு கர்ப்ப காலத்தில் போடக்கூடிய க்ரீம்ஸ் இருக்குது. அது உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு வாங்கி அந்த க்ரீம்ஸை நிறைய போடணும். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 2 to 3 times போடணும். குளித்த பிறகு கட்டாயம் ஒரு தடவை போடணும். அதேமாதிரி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை போடணும். அதுவும் நிறைய எடுத்து நீங்கள் வந்து வயிறு ஃபுல்லாக அப்படியே அப்பிவிட்டிங்கன்னா தான் அந்த அரிப்பு வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ இது காமன் ரீசன்ஸ். இன்னும் சிலருக்கு தோலில் ஏதாவது அரிப்பு மாதிரி ஃபங்கஸ், அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் மாதிரி இருக்கலாம். அது மாதிரி இருக்கவங்க அதுக்குரிய தோல் டாக்டரை பார்த்து அதுக்குரிய சிகிச்சை எடுத்துக்கணும். இன்னொரு ஒரு ரேர் ப்ராப்ளம் கர்ப்ப காலத்தில் மட்டும் வரக்கூடியது என்ன அப்படின்னா, அந்த கல்லீரலில் வந்து ஜாண்டிஸ் வந்துடும். சில பேருக்கு ப்ரெக்னென்சியில் கல்லீரல் பாதிக்கப்பட்டு ஜாண்டிஸ் வரும். அந்த மாதிரி ஜாண்டிஸ் வந்துச்சுன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு சிம்டமாக அரிப்பு மட்டும் இருக்கும். அவங்களுக்கு மெயினாக வந்து உள்ளங்கையில் நைட்டில் தான் வந்து அரிப்பு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா, அதனால் அரிப்பு இருக்குனாலே நாங்கள் இமீடியட்டாக இந்த கல்லீரல் டெஸ்ட்டு எல்லாமே பார்த்துருவோம். பார்த்துட்டு அதில் ஏதாவது மாறுதல் இருக்கா, ஜாண்டிஸ் ஏதாவது வரத்துக்கு வாய்ப்பு இருக்கான்றதை பார்ப்போம். அப்படி இருந்ததுன்னா அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் வந்து அவங்க இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா ஜாண்டிஸ் அதிகமாக பேபிக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ பேபி அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் கர்ப்ப காலத்தில் அரிப்பு இருக்குது அப்படின்னா கட்டாயமாக உங்கள் செக்கப்புக்கு போகும்போது உங்கள் டாக்டர்கிட்ட சொல்லி
என்னன்றதை கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை வந்து கட்டாயமாக எடுக்கணும். இதை வந்து ஒரு சிம்பிள் தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. தேங்க்யூ வெரி மச்.